வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம் முன்னோர்கள் நமக்காக நிறைய பழக்க வழக்கங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மகாபாரதம். இந்த மகாபாரத கதையில் ஒருவன் ஒழுங்காக படித்து விட்டால் அதுக்கப்புறம் வேறு எந்த கடவுளையும் அவன் வழிபடவே மாட்டான். கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் வழிபடுவதற்கு எண்ணம் வராது. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் நமக்காக வாழ்வியல், இந்த வாழ்வியல் அப்படிங்கிறது அறிவியலை தாண்டிய வாழ்வியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமாடு இருக்குது. ஒரு பசுமாடு ஒரு காளமாடு புணர்ச்சிக்கு வருதுன்னு வச்சிங்களேன், அது பிரெக்னன்சியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காளமாடு கிட்டக்கே போகாது. ஏன் அப்படின்னா அது இயற்கை சார்ந்து வாழுகிறது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. என்ன பண்ணுறோம்? நம்முடைய கணவர்களை எப்படி அழைக்கிறீர்கள் நீங்கள்? ஏன்னா வாடா, போடா, மச்சி, மாமு பேர் சொல்லி கூப்பிடுறது. அதே மாதிரி உங்களுடைய தந்தையை நீங்கள் பெயரிட்டு அழைப்பது, உங்களுடைய மூத்த சகோதரர்களை வாடா போடான்னு கூப்பிடுறது, இதையெல்லாம் செய்யலாமா? ஏன்னா இன்னைக்கு இது நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை நாகரீகமாகவே கொண்டு வந்துட்டாங்க. நாகரீகம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கொச்சைப்படுத்தி, அதுவும் இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர் வச்சு அழைக்கிறது. அது நண்பர்களுக்குள் செய்யலாம். நண்பர்களை மீறி உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அவர்களை நீங்கள் இந்த மாதிரி அழைப்பது தவறான செயல். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பணமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உடலோடு இருக்கும் சவப்பெட்டிகளாக திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை யார் பழிக்கிறார்களோ அவர்களை கொன்று விடுவான். அப்படி இருக்கிற பொழுது கர்ணன் ஒரு நாள் இந்த காண்டீபத்தை பழித்து பேசுகிறான். அப்போ கர்ணனை முதல்ல போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணி அர்ஜுனன் அந்த காண்டீபத்தை எடுக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, முதல்ல சொன்னது தர்மர் தான்ப்பா, தர்மர் தான் இதை பற்றி பேசினார், அதனால் நீ தர்மரை தான் முதல்ல செய்கிறதுனா செய்யணும். உடனே கிளம்பிட்டார் இவர் அர்ஜுனன். மூத்த சகோதரர் தர்மன் அம்பை எடுத்து ஜோலியை முடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். கிருஷ்ண பரமாத்மா நம்மால் அங்கேருந்து வரார், உள்ளார் என்ட்ரி ஆகிறார். டே இருப்பா, மகாபாரதம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி இந்த மகாபாரதத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ மாட்டுக்குன்னு என்னமோ நான் எவ்வளதோ வேலைகள் செய்து எவ்வளதோ விஷயங்கள் செய்து இந்த மகாபாரத போரை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ மாட்டுன்னு போய் தர்மனை போட்டுட்டேன்னா அப்புறம் மகாபாரதமே டோட்டலாக முடிஞ்சிடுமே. இது செய்யலாமா? நீ செய்யக்கூடாதே. இது செய்யறது தப்பு இல்லையா? சரி, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன? இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. நான் என்னுடைய காண்டீபத்தை இகழ்ந்து பேசிவிட்டதாக சொன்னார்கள். அதற்கு நான் சபதம் எடுத்திருக்கிறேன், இதை யார் இகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களை முடித்து விடுவது அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொல்கிறார், அவனை நீ இகழ்ந்து பேசு. உங்கள் அண்ணன் இல்லையா, மூத்த அண்ணன் இல்லையா, வாடா போடா எந்திரிடா உட்காருடா அப்படின்னு பேசு.
அது கொலை செய்ததற்கான தண்டனை. அவன் இறந்ததற்கான சொல்கள் அது. இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய கணவனை நீங்கள் பேர் சொல்லி அழைத்தால், உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரிகளை பெயர் சொல்லி அழைத்தால், வாடா போடா என்று செல்லமாக நீங்கள் அழைப்பதாக நினைத்து கொண்டு அவர்களை தினம் தினம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன ஆகிறது அப்படின்னா, மனநிலை மனக்லேசம் உருவாகும். இது ஏன் இந்த என்ன ஆக போகுது? கணவனுக்கு மரியாதை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் வாடா போடான்னு கூப்பிட்றதுனால அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. ஆனால் இதனால் நீங்கள் என்ன அந்யோன்ய உறவு என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அந்யோன்ய உறவுக்குள் என்ன ஆகும் அப்படின்னா மனக்லேசம் அப்படிங்கிறது உருவாகும். இது உங்களுக்கே தெரியாது. மன சஞ்சலம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு 2 பேருக்கும் பிரிவினை வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நிறைய பேர் விவகாரத்து அப்படின்னு நினச்சி நின்றுட்டு இருக்குதுங்க. இது இந்த காலத்தில் நடக்கிறது தானே. எங்கோ ஒன்று நடந்தது, ஏதோ ஒரு ஊரில் நடந்தது, இன்றைக்கு தெருவில் ஒவ்வொரு தெருவிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆக நாம் நம்முடைய கணவரை எப்படி அழைக்க வேண்டும், தாய் தந்தையினரை எப்படி அழைக்க வேண்டும், மூத்த சகோதர சகோதரிகளை எப்படி அழைக்க வேண்டும், அப்படி முறையாக நீங்கள் அழைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்நாளில் எல்லா சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தவறு செய்கின்ற பொழுது இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா. வார்த்தைக்கு அவ்வளவு ஃபயர், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களை பேசுகின்ற பொழுது, அந்த நல்ல விஷயங்களை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் உங்களுடைய கணவரையும் உங்களுக்கு வயதில் முதிர்ந்தவர்களையும் அன்பாக அழையுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.